Students, now we are going to see about the 10th standard science revision reduced syllabus 2020-21. Now let us see the lesson nuclear physics. Okay, let us start the lesson. Now let us see the introduction of this lesson. Humans are very much interested in knowing about atoms. Things around us are made up of atoms. A Greek philosopher Democritus in 14 BC believed that the matter is made up of tiny, indestructible units called atoms. டைன் அதாவது ஹியூமன்ஸ் வந்து அந்த ஆட்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு யார் அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா டெமோக்ரட்டிஸ். ஓகேவா, அவர் தான் வந்து மேட்ருனா என்ன, மேட்ரு எப்படி எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னார். மேட்ருங்கிறது இன்டெஸ்ட்ரக்டபிள் பார்ட்டிக்கல் யூனிட்ஸ் கால்டு ஆட்டம்ஸ், அதாவது இன்னும் பிரிக்க முடியாத ஒரு ஒரு பார்ட்டிக்கல் தான் என்ன அப்படின்னா மேட்ரு தான் என்னன்னா வாட் இஸ் தட் யூனிட்ஸ் தான் என்னென்னா ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லேட்டர் 1803 ஜான் டால்டன் கன்சிடர்ட் தட் எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். எலமெண்ட்ஸ் எதனால் ஆயிருக்குன்னா ஆட்டம்ஸ்னால ஆயிருக்கு. விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர், ஒவ்வொன்றும் தனித்தனியானது, ஒவ்வொரு ஆட்டம்ஸும் தனித்தனியானது. ஜிஜே தாம்சன் டிஸ்கவர்ட் கேத்தோட் ரேஸ். அதுக்கடுத்து அந்த ஆட்டம்ஸை பற்றி சொன்னதுக்கப்புறம் கேத்தோட் ரேஸ் நோன் அஸ் எலக்ட்ரான்ஸ். கேத்தோட் ரேஸ் ஜிஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். தென் experimentally the Goldstein discovered the positive rays which were named as protons by Rutherford. ஓகேவா, அப்போ கோல்டுஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் கண்டுபிடிச்சார். அதுக்கு நேம் வச்சது யாருன்னா ரூதர்ஃபோர்ட். In 1932 the James Chadwick discovered the chargeless particles called neutrons. 1932 சார்ட்விக் வந்து அந்த சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அதுக்கு பேர் நியூட்ரான் அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. ப்ரெசென்ட்லி த லார்ஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் லைக் ஃபோட்டான், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ ஹேவ் பீன் டிஸ்கவர்ட். அதுக்கப்புறம் நிறைய அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு இப்போ வந்து அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொன்னால் இட் இஸ் ஃபோட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ, பயான், இதெல்லாம் நிறைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதோட ஹையர் கிளாஸஸில் வந்து நீங்கள் படிப்பீங்க இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த சிம்பிள் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஃபோட்டான்ஸ், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. In 1911 the British scientist Ernest Rutherford explained that the mass of an atom is concentrated in its central part called nucleus. இப்போ ரூதர்ஃபோர்ட் அந்த மாஸ் எல்லாமே எங்கே ஒருங்கிணைஞ்சு இருக்குது, கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா நியூக்ளியஸில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரூதர்ஃபோர்ட் சொன்னார். Then you have already learnt about the atomic structure in the earlier classes. Now let us see the radioactivity. The discovery of the radioactivity. In 1896, the French scientist Henri Becquerel finished his research for the week and stored a certain amount of uranium compound away in a drawer for weekend. ஓகே, ஃபார் த வீக், அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக அவரோட ரிசர்ச்சுக்கு அந்த யுரேனியம் தேவைப்பட்டது. அந்த யுரேனியத்தை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற யுரேனியம் அது அவங்களோட ட்ராவில் ஒன் வீக் வந்து வச்சுருந்தாரு. By chance, an unexposed photographic plate was also stored in the same drawer. அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபில்ம் ரோல் தான் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எடுக்க முடியாது. மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆகாத அந்த ஃபோட்டோகிராஃபிக் ரோல் வந்து அது அந்த யுரேனியம் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதையும் அதே ட்ராயரில் தான் இருந்தது. ஓகே, ஆஃப்டர் அ வீக் he returned and noticed the film has been exposed to some radiation. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, எப்படியோ ஒரு தடவை எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து அந்த ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஃபோட்டோகிராஃபிக் இதை யூஸ் பண்ணுவாங்க, பிளேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த பிளேட்டில் வேறு ஏதோ ரேடியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணார். He discovered that he could produce the effect whenever he placed uranium near the photographic film. அது எப்பயும் மறுபடியும் அதே மாதிரி வச்சு பார்க்குறாரு, மறுபடியும் அதே மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எப்போ வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அந்த யுரேனியம் பக்கத்தில் வச்சாலும் அது வந்து என்ன ஆகுது, ரேடியேஷனை எமிட் பண்ணிகிட்ருக்கு. apparently uranium radiated something that could affect the photographic plate. This phenomenon was called radioactivity. இதெல்லாம் வந்து என்னென்னு
சொல்கிறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. யுரேனியம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு பி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். யுரேனியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டுன்னு இதுலேருந்து என்ன பண்ணாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. தென் 2 years later the Polish physicist Marie Curie and her husband Pierre Curie had detected radioactivity is pitchblende, a tiny black substance. Pitchblende is a tiny black substance. They were not surprised. pitchblende அப்படின்னா என்னென்னா யுரேனியம் ரிச் ஓர்னு சொல்லுவாங்க. யுரேனியம் அதாவது அந்த ஓர்னா தாதுக்கள், மண்ணிலேருந்து தாதுக்கள் கிடைக்கிது இல்லையா, அதில் வந்து யுரேனியம் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பீச் பிளெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனி பிளாக் சப்ஸ்டன்ஸ், சின்னதாக இருக்கிற ஒரு பிளாக் சப்ஸ்டன்ஸ். They were not surprised that the radioactive of pitchblende, which is known as the ore of uranium. Later they discovered that the radiation was more intense from pure uranium. அப்போது அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யுரேனியம் காட்டிலும் இதிலேருந்து வர்ற இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஓர்லேருந்து கிடைக்கிற இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இட் இஸ் அ pitchblende had less concentration of uranium. கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் அதுலேருந்து கிடைக்கிற இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தே கன்க்ளூடட் தட் some other substances were present in the pitchblende. After separating the new substance, they discovered that had unknown chemical properties and it also emitted radiation spontaneously like uranium. They named this new substance as radium. These radioactive elements emit harmful radioactive radiations like alpha rays or beta rays and gamma rays. Again I'm reading. The 2 years later, the Polish physicist Marie Curie and her husband Pierre Curie detected radioactivity in pitchblende, a tiny black substance. They were not surprised the radioactivity of pitchblende. pitchblende radioactivity பார்த்தா வந்து ரொம்ப சர்ப்ரைஸில் ஆகலை. which is known as the ore of uranium. அது வந்து யுரேனியமோட ஓருங்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து நான் ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணோம். லேட்டர் தே டிஸ்கவர்ட் தட் த ரேடியேஷன் வாஸ் மோர் இன்டென்ஸ் ஃப்ரம் பியூர் யுரேனியம். அதுலேருந்து கிடைக்கிற அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பியூர் யுரேனியம் காட்டிலும் அதிகமாக இருந்தது. பட் த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த pitchblende had less concentration of uranium. pitchblendeங்கிறது ஓர் தானே, அப்போ கான்சன்ட்ரேஷனுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். தே கன்க்ளூடட் தட் some other substance was present in the pitchblende. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது அது யுரேனியம் காட்டிலும் அதிகமான இன்டென்சிட்டியோட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து உள்ளே இருக்கணும். அப்போ அந்த எலமெண்ட் என்னன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த யுரேனியமை செப்பரேட் பண்ணிவிட்டு கடைசியில் கிடைக்கும் இல்லையா, அந்த ஓர்லேருந்து கிடைக்கும் இல்லையா மிச்சம் இருக்கிறது, தே டிஸ்கவர் தட் had known chemical properties. அதாவது அதுலேருந்து கிடைக்கிற unknown chemical property, நமக்கு தெரியாத கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு பொருள். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன். அது மறுபடியும் ரேடியேஷன் என்ன பண்ணுச்சு, எமிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு லைக் யுரேனியம் மாதிரி. அதான் என்னென்னு பேர், அதுக்கு தான் என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா ரேடியம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எமிட் ஹார்ம்ஃபுல் ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன். அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படின்னா ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ் அண்ட் காமா ரேஸ் மாதிரி. ஓகே, now let us see the definition of radioactivity. The nucleus of some elements is unstable. The nucleus of some elements are unstable. Such nuclei undergo nuclear decay and get converted and more stable nuclei. அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது ஸ்டேபிளாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேபிளாக மாறாதான் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable nuclei. During this nuclear reaction, these nuclei emit certain harmful radiation. அப்போது அந்த அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளாக மாறும்போது கண்டிப்பாக ஒரு ரேடியேஷன், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். அண்ட் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் எலமெண்ட்ரி பார்ட்டிகளையும் எமிட் பண்ணும். அப்படியா, ஓகேவா? அப்போ அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளாக மாறும்போது, ஸோ த ஃபினோமினன் ஆஃப் நியூக்ளியர் டீகே வாஸ் certain elements
Elements with the emission of radiation like alpha, beta and gamma rays is called the radioactivity, and elements which undergo this phenomenon are called radioactive elements. Okay, now let us see the natural radioactivity. The elements such as uranium, radium undergo radioactivity and emit the radiations of their own without any human intervention. எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் அதுவே வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபினோமினன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் certain elements on their own is called the natural radioactivity. The elements whose atomic number is more than 82 undergo spontaneous radioactivity. அதாவது அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன் எமிட் பண்ணுற எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுரேனியம், ரேடியம் எக்ஸெட்ரா. தெர் ஆர் ஒன்லி 2 elements which have been identified as radioactive substance with atomic number less than 82. அதாவது 82க்கு மேலே இருக்குது ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன் எமிட் பண்ணோம். அதை தவிர்த்து எக்ஸப்ஷனல் கேஸாக சில 2 எலமெண்ட் மட்டும், அதாவது லெஸ் தென் 82ல் இருக்கிற எலமெண்ட் 2 எலமெண்ட் மட்டும் என்ன பண்ணோம் ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷனை எமிட் பண்ணோம். அது என்னென்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் technetium, that is Tc with atomic number 43, and promethium, that is Pm with atomic number 61. ஓகேவா, இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகே, there have been 29 radioactive substances discovered so far. இது வரைக்கும் 29 radioactive element வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. most of them are rare earth metals and transition metals. அதாவது most of them are rare earth metals and transition metals தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, now let us see the artificial radioactivity or induced radioactivity, the phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced methods. induced methodsனால் தூண்டுதல் மூலமாக என்ன பண்ணோம், அந்த ரேடியோ ஆக்டிவை எமிட் பண்ணிச்சு, ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணிச்சு அப்படின்னா that is artificial radioactivity or man-made radioactivity. This kind of radioactivity was discovered by Irene Curie and F. Joliet அப்படிங்கிற 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் இன்டியூஸ்ட் இன் certain lighter elements. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டர் எலமெண்ட்ஸை, அதாவது அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கிறதெல்லாம் லைட்டர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி லைட்டர் எலமெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, தூண்டுதல் மூலமாக ரேடியேஷன்ஸை எமிட் பண்ண வைப்பாங்க. அதுதான் வந்து என்ன, ஏதோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸையோ பீட்டா பார்ட்டிகல்ஸையோ காமா பார்ட்டிகல்ஸையோ பம்பார்ட் பண்ண வச்சு, பம்பார்டிங்னா மோத வச்சு என்ன பண்ணுவாங்க, ரேடியேஷன்ஸை எமிட் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, பை பம்பார்டிங் artificial radioactivity is induced in certain lighter elements like boron, aluminum, etc. by the bombarding them with the radiation such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. This also results the emission of invisible radiations and elementary particles. During such a disintegration of nucleus which undergoes disintegration is called the parent nucleus. எந்த பார்ட்டிக்கல்லேருந்து என்ன பார்ட்டிக்கல் புதுசாக உருவாச்சோ, அப்போ என்ன பார்ட்டிக்கல்லேருந்து அது உருவாகுதோ அது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ், அண்ட் தட் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்இன்டெக்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் கிடைக்கிற அந்த நியூக்ளியஸ் என்னென்னா டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த டிஸ்இன்டெக்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது பேரண்ட் நியூக்ளியஸ். ஆஃப்டர் டிஸ்இன்டெக்ரேஷன் we can get new element called the daughter nucleus அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஃப்டர் த டிஸ்இன்டெக்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற எலமெண்ட் வந்து என்னென்னா டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். த பார்ட்டிக்கல் which is used to induce artificial disintegration is termed as projectile, which is used to induce the artificial disintegrationக்கு எது வந்து தூண்டுதலாக இருக்கோ அதுக்கு தான் அந்த ஆட்டம்க்கு பேர் தான் என்னென்னா
அந்த பார்ட்டிகளுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் த டிஸ்இன்டெகிரேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் எஜெக்டட் பார்ட்டிகல். ஆஃப்டர், அதாவது அந்த ப்ரொஜெக்டைல் மோதினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற எஜெக்டட் பார்ட்டிகல், அதாவது வெளியே வர்ற பார்ட்டிகல் என்னன்னா எஜெக்டட் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. when the projectile hits the parent nucleus, projectile parent nucleus hit பண்ணி and it is converted into unstable nucleus which is turned decay spontaneously emitting the daughter nucleus along with an ejected particle. சரியா? அப்போ அந்த அன்ஸ்டேபிளாக இருக்கிற அந்த பார்ட்டிக்கலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஹிட் பண்ணுறது மூலமாக ஸ்டேபிளாக மாற்றுவாங்க. அப்போது அது என்னென்ன பார்ட்டிகல் வெளியே வரும்னா டாட்டர் நியூக்ளியஸும் எஜெக்டட் பார்ட்டிகளும் வெளியே வரும். ஓகே, தென் activity 6.1 using a periodic table list out the radioactive elements, also identify the name of the groups in which they are present அப்படினு கொடுத்திருக்காங்க. if you denote that parent and daughter nuclei as X and Y respectively, so then the nuclear disintegration is represented as follows: X, that is PE projectile, and நியூக்ளியஸ் டிஸ்இன்டெகிரேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் இன்ட்டு பிஇ அண்ட் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் பிஇ ஆர் ரெப்ரசன்ட் த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் அண்ட் எஜெக்டட் பார்ட்டிகல். பி ரெப்ரசன்ட்ஸ் ப்ரொஜெக்டைல் அண்ட் இ ரெப்ரசன்ட்ஸ் எஜெக்டட் பார்ட்டிகல் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 4Be9 + 2He4. 2He4 இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகளையுமே பம்பார்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா கார்பன் 6C12 அப்படிங்கிறது தான் கார்பனோட சாதாரண எலமெண்ட்டு. அதை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா 6C13 ஸ்டார்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 613 ஸ்டார் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா 6C12 + 0N1 அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகுலர். அப்போ 0N1 அப்படின்னா என்னென்னா தட் இஸ் வாட் ப்ரோட்டான். சரியா? ப்ரோட்டான் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் இந்த அபவ் நியூக்ளியர் ரியாக்ஷன் 6C3 இஸ் அன்ஸ்டேபிள், அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்கும். 6C13 அப்படிங்கிறது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் இஸ் ரேடியோ ஆக்டிவ். திஸ் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் as 4Be9, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் நியூட்ரான் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 6C12 நமக்கு கிடைக்குது. ஸோ 4Be9 + 2He4 gives 6C12 + 0N1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் now let us see the comparison between the natural and artificial radioactivity. Emission of radiation due to self disintegration of nucleus, that is for natural radioactivity. Emission of radiation due to disintegration of the nucleus through induced process அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோ. Then alpha, beta and gamma radiations are emitted. Natural radioactivityல alpha, beta, gamma rays வந்து emit ஆகும். Mostly elementary particles such as neutron, positron, etc. are emitted. Artificial radioactivityல இதுதான் வந்து நியூட்ரான், பாசிட்ரான், பயான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் வெளியே வரும். தென் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நேச்சுரல் ஆக்டிவிட்டி இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது ஸ்பான்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் அ இன்டியூஸ்டு ப்ராசஸ் எக்ஸிபிட்டட் by elements with atomic number more than 83. அப்போ more than 82க்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலாகவே ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும். எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் less than 83. அப்போ எக்ஸப்ஷனல் கேஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் cannot be controlled. ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, the units of radioactivity, Curie, Rutherford இதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட்ஸு டெஃபினிஷன்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் Curie. It is a traditional unit of radioactivity. It is defined as the quantity of the radioactive substance which undergoes 3.7 into 10^10 disintegration in 1 second. ஒரு செகண்டில் 3.7 × 10^10 10^10 அளவுக்கு என்ன பண்ணும்? டிஸ்இன்டெகிரேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி க்ளோஸ் டு த ஆக்டிவிட்டி ஆஃப் 1 gram of radium.
இது வந்து 1 gram ஆஃப் ரேடியம் நீங்கள் ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ 1 curie is equal to 3.7 into 10 power 10 disintegrations per second. Then Rutherford, it is another unit of radioactivity. It is defined as the quantity of radioactive substance which produces 10 power 6 disintegrations in 1 second. So 1 radiation is equal to 10 power 6 disintegration per second. Okay. Then becquerel, it is a SI unit of radioactive activity is becquerel. It is defined as the quantity of 1 disintegration per second. ஒரு செகண்ட்க்கு ஒரு disintegration மட்டும் தான் நடக்கும். அதே மாதிரி Rontgen, it is radiation of radiation exposure of gamma rays and X-rays is measured by another unit called Rontgen. சரியா, காமா ரேஸையும் எக்ஸ்ரேஸையும் எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா ரான்ஜன் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. 1 ரான்ஜன் இஸ் டிஃபைன்ட் as the quantity of the radioactive substance which produces a charge of 2.5 into 10 power minus 4 coulomb in 1 kg of air under standard conditions of pressure, temperature and humidity. Okay, this is for Rontgen. Now let us see the alpha, beta and gamma rays. When the radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiations. These radiations are usually comprised of any of the 3 types of particles. They are alpha, beta and gamma rays. The uranium named as after the planet Uranus was discovered by Marine Claforth and German chemist in a mineral called pinchblende. A German chemist is in a mineral is called pinchblende. Okay. Then properties of alpha and beta and gamma rays. These 3 particles possess certain similarities and dissimilarities in their properties. List out the table. Okay. The first one is what are they? என்னென்னு பார்த்தீங்கன்னா helium nucleus consisting of 2 protons and 2 neutrons. 2 protons and 2 neutrons வந்து உள்ளே இருக்குது. எதுக்காக அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஸோ அங்கே 2 ப்ரோட்டான்ஸும் 2 நியூட்ரான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் elementary particles, the basic elementary particle in all atoms 1e0. They are electromagnetic waves. They are consisting of photons. சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து +2e, ஆல்ஃபா ரேஸ்க்கு வந்து +2e அண்ட் பீட்டா ரேஸ்க்கு -e அண்ட் காமா ரேஸ்க்கு வந்து 0. Then in ionizing power 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. Comparatively low, அதாவது ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்கும். Very less ionizing power. Then penetrating power, penetration means ஊடுருவதல் அப்படின்னு சொல்லுவாங்க. Low penetrating power alpha raysக்கு even stopped by a thick paper. The permanent penetrating power is greater than that of the rays. They can be penetrated through the thin metal foil. They have a very high concentrating power greater than the beta rays, so they penetrate through the thick metal blocks. Okay, then the effect of electric and magnetic field deflected by both fields. அதாவது ரெண்டு பக்கமே என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். in accordance with the Fleming left hand rule. இதுவே பீட்டா ரேஸ் பார்த்தீங்கன்னா deflected by the both fields but different deflections in opposite to that of the alpha rays. எந்த பக்கம் அப்போ மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆல்ஃபா ரேஸ் ஒரு பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் பீட்டா ரேஸ் அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ தே ஆர் deflected by both the fields. They are not deflected by both the fields. Okay, then speed னு பார்த்தீங்கன்னா the speed ranges from 1/10 to 1/20 times of the speed of the light. அதாவது 10ல் 1 பங்கு இல்லைனா 20ல் 1 பங்கு வந்து அது லைட்டோட ஸ்பீட் வந்து இருக்கும் ஆல்ஃபா ரேஸ்க்கு. பீட்டா ரேஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ரேஸ்க்கு வந்து ஸ்பீட் கேன் go up to 10 power 9 times. அதாவது 10ல் 9 மடங்கு வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். they travel with the speed of the light. காமா ரேஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். ஓகே, now let us see the radioactive displacement law.
radioactive displacement law. In 1913, the Saudi and Fujian framed the displacement law governing the daughter nucleus produced during the alpha and beta decay. They are stated below. When the radioactive element emits an alpha particle and daughter nucleus is formed whose mass number is less than 4 units and atomic number is less by 2 units, then the mass number is atomic number of the parent nucleus. ஓகேவா? அப்போ பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து எத்தனை நம்பர் மாஸ் நம்பர் வந்து 4 குறைஞ்சிருக்கணும், அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஆல்ஃபா டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு சொல்லலாம். when the radioactive element emits an alpha particles, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணும்பொழுது அந்த டாட்டர் நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்கும்னா பேரண்ட் நியூக்ளியஸை விட மாஸ் நம்பர் 4 கம்மியாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் 2 கம்மியாக இருக்கும். அப்போ தேன் த மாஸ் நம்பர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். இது வந்து ஒரு ரேடியோஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். இந்த ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் எமிட்ஸ் அ பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணுச்சு அப்படின்னா the daughter nucleus is formed whose mass number is the same. மாஸ் நம்பர் சேமாக இருக்கும். அந்த அட்டாமிக் நம்பர் மோர் பை 1. அட்டாமிக் நம்பர் ஏற்கனவே இருந்தது காட்டிலும் ஒரு atomic number வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். then the atomic number of the parent nucleus. this is the identification of what alpha particle emit ஆயிருக்கா இல்லைனா beta particle emit ஆயிருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். now let us see the alpha decay, a nuclear reaction in which the unstable parent nucleus emits alpha particles and forms a stable nucleus. It is called alpha decay. Then example is decay of uranium 238 to thorium with the emission of alpha particles. Uranium 238 gives 90 thorium 234 plus 2 He4. So this is alpha decay. In alpha decay the parent nucleus emits a particle, and so it is clear that the daughter nucleus and the mass number decreases by 4, atomic number decreases by 2 is illustrated in the figure 6.1. ஓகேவா? அப்போ மாஸ் நம்பர் 4 குறைஞ்சிருக்கணும், அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ஃபா டிகே. பீட்டா டிகேனா ஒன்றுமே கிடையாது, அதே மாதிரி தான். என்னென்னா nuclear reactions in which the unstable particle unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus is called the beta decay. The beta decay is phosphorus. 15p32 gives 16s32 plus minus 1e0. So in the beta particle there is no change in the mass number and the daughter nucleus but the atomic number is increased by 1. So the nuclear reaction, the element formed by the product nucleus is identified by the atomic number of the resulting nucleus and not by mass number. Now let us see the gamma rays. In the gamma decay, only the energy level of the nucleus வந்து changes. Underline பண்ணிக்கோ. Only the energy level of the nucleus changes. The atomic number and mass number of the radioactive nucleus remains the same. Atomic numbeரும் mass numbeரும் சேமாக தான் இருக்கும். எது மட்டும் சேஞ்ச் ஆகும்னா only the level of the nucleus changes. நியூக்ளியஸோட லெவல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Then uses of radioactivity. Many radioisotopes can be obtained from the radioactivity. These radioisotopes have found wide variety of applications of fields medicine, agriculture, industry and archaeological research. First let us see the agriculture. The uses of radioactive element in agriculture. The radioisotope of phosphorus helps to increase the productivity of the crops. So the radiations from the radioisotopes can be used to kill the insects and parasites. இந்த அக்ரிகல்ச்சரில் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, parasitesையும் இன்செக்ட்ஸையும் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, that prevent the wastage of agricultural products. Certain perishable cereals exposed to radiations remain fresh beyond their normal life, enhancing the storage time. And very small dosages of radiation prevent sprouting, spoilage of onions and potatoes and
grams. ஓகேவா? அப்போது எல்லா பொருள் கெட்டு போவதை தடுக்கிறதுக்காக இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் மெடிசின். The medical applications of radioisotopes can be divided into two parts. One is diagnosis and therapy. Radioisotopes are used to tracers circulatories. Radioisotopes are used in tracers to diagnose the nature of circulatory disorders of blood. அதாவது நம்ம பிளட்டோட சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கா, டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் போன் மெட்டபாலிசம், எலும்புகளோட வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டு லொக்கேட் த டியூமர்ஸ், கட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த ரேடியோ ஐசோடோப்ஸ் which are used in traces and hydrogen, carbon, nitrogen, sulfur. Okay, then the radiosodium is used for effective functioning of heart. Radioiodine is used for cure of gout. The radioiron is used to diagnose anemia and also provide the treatment for the same. Then the radiophosphorus is used in the treatment of skin diseases. And next we will see the uses of industries. Radioactivity in industries. Radioactive isotopes are used as tracers to detect the manufacturing defects such as cracks and leaks. அதாவது நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து கிராக்கிங்கோ லீக்கேஜோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அந்த பாட்டிலில் லீக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம், இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். The packaging faults can also be identified through the radioactivity. Gauges which have radioactive sources are used in many industries to check the level of gases, liquids and solids. And isotopes of californium is used in the airlines to detect the explosives in the luggage. அப்போ அந்த ஐசோடோப் கலிஃபோர்னியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லக்கேஜஸில் ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கா, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் வெடிப்பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஏர்லைன்ஸில் வந்து. தென் ஐசோடோப்ஸ் ஆஃப் americium AM-241 is used in many industries as a smoke detector. அதாவது எங்கே இருந்தால் புகை வருதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. தென் archaeological research using the technique of radiocarbon detecting the age of the earth. Fossils of old paintings and monuments can be determined. In radiocarbon dating, the existing amount of radiocarbon is determined and this gives the estimate amount of the age of these things. அதாவது ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்னு சொல்லும்போது ஒரு பொருள் எவ்வளோ வயசாக இருக்குது, அது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, எந்த காலத்தில் உருவானது, எந்த காலத்தில் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கார்பன் டேட்டிங்கிறது என்ன எங்கே படிப்பீங்க அப்படின்னா உங்களோட +2ல் அதே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில் படிப்பீங்க. அங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக என்ன பண்ண முடியும், நல்லா தெரிஞ்சுக்க முடியும். தென் safety measures in day-to-day life. You do receive some natural radiations from the sun. So the radioactive elements present in the soil and rocks and household appliances like television, microwave ovens, cell phones and the X-rays used in hospitals. These radiations do not produce any severe effects as they are very low intensity. அப்போ நம்ம நேச்சுரலாக இருக்கிற எந்த ஒரு பொருளையும் என்ன இருக்காது அப்படின்னா அவ்வளோ அந்த ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்காது. அது லோ இன்டென்சிட்டியாக இருக்கிறதுனால அவருக்கு நமக்கு என்ன பாதிப்பையும் என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. ஓகே, த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியம் எக்ஸ்போஷர் இஸ் மேன்மேடு. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து மேன்மேட் தான். தீஸ் ஆர் டியூ டு த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் டூரிங் த டெஸ்டிங் ஆஃப் நியூக்ளியர் டிவைசஸ் இன் த அட்மாஸ்பியர் ஆர் இன் த கிரவுண்ட். Improper and carelessness of handling radioactive materials releases harmful radiations in our environment. அதாவது அந்த மேன்மேடில் செய்யும்போது அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது பெரிய பிரச்சனையாகும். இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் ஒரு நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மத்திய பிரதேஷ் போபாலில் நடந்த விஷவாயு தாக்குதல். கார்பன் மோனாக்சைடு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அதிகமாக வந்ததுனால அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி இறந்து போனாங்க. மிச்சம் இருக்கிற மக்கள் கேன்சர்னாலையும் மற்ற சைடு எஃபெக்ட்ஸ்னாலும் என்ன பண்ணாங்க, ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பாடி. எ பர்சன் ஹூ இஸ் எக்ஸ்போஸ்ட் டு ரேடியேஷன்ஸ் வெரி க்ளோஸ்லி ஃபார் அ லாங்கர் டியூரேஷன்
in this is at a greater health risk and can be affected genetically. அதாவது அப்படி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜெனட்டிக்காக மரபு ரீதியான பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தியாகும். How old is your mother earth? Any guess? Nearly 4.54 into 10 power 9 years, around 45 crore 40 lakh years. Wow. Then permitted range, எவ்வளோ ranges of radiations வந்து permit பண்ணியிருக்காங்க அப்படின்னா the International Commission of Radiological Protection has recommended certain maximum permissible exposure limits to radiation that believed the injury to a person. Safety measures safe limit to overall exposure of radiation is given as 20 millisievert per year. 20 milli per sievert per year. In terms of Röntgen, the safe limit of receiving radiation is about 100 mR milli Röntgen, 100 milli Röntgen per week. ஒரு வீக்கில் 100 milli Röntgen உள்ளே போகலாம். If the exposure is 100 R அப்படின்னா it may be causeful fatal diseases like leukemia, death of red blood corpuscles in blood, that is blood cancer. Then when the body is exposed about 600 R, it leads to death. Okay. Then dosimeter is a device used to detect the levels of exposure to an ionizing radiations. அப்போ டோசிமீட்டர் என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த டோசிமீட்டருங்கிறது நம்மளோட லைஃப் ஜாக்கெட்டில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ எவ்வளோ ரேடியேஷன்ஸ் உள்ள எமிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த டோசிமீட்டர். அப்போது அதன் மூலமாக அதிகமாக ரேடியேஷன்ஸ் உள்ளே போயிருக்குன்னு கொஞ்சம் அதிகம் போனாலுமே அது பிரச்சனை தான். ஸோ அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த டோசிமீட்டர் வந்து கொடுப்பாங்க. டோசிமீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ionizing the radiation. So it is frequently used in environments which is where exposure to radiation may occur, such nuclear power plants and medical imaging facilities. The pocket dosimeter is used to provide the wearer with the immediate reading is air exposure of X-rays and gamma rays. நம்ம உடம்புக்குள்ள எக்ஸ்ரேஸோ காமா ரேஸோ ஓரளவுக்கு மேலே உள்ள எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஈஸியாக அந்த டோசிமீட்டர் என்ன பண்ணிடும், ஐடென்டிஃபை பண்ணிடும். தென் preventive measures. Radioactive materials should be kept in a thick walled lead container. சரியா, ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸை எங்கே பண்ணணும் அப்படின்னா திக் வால்டு அண்ட் லெட் கண்டெய்னரில் வந்து லீட் இல்லை லெட் கண்டெய்னரில் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வைக்கணும். இந்த லெட் கோட்டட் ஏஃப்ரான்ஸ் அண்ட் லெட் gloves should be used while working the hazardous radioactive materials. radioactive materials யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா gloves யூஸ் பண்ணணும், அதாவது லெட் வந்து கோட்டிங்கான gloves யூஸ் பண்ணணும் அண்ட் ஏப்ரான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டில் மெட்டீரியல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஷுட் பி ஹேண்டில்டு ஒன்லி பை டாங்ஸ் பை a remote control device. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, தென் டோசிமீட்டர் ஷுட் பி worn by the users to check the level of the radiation. டோசிமீட்டர் வந்து the level of the radiation ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், all of you study well. I'll give the question later. Thank you so much for watching.